விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், விவரங்களை பகிரிட. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ராமதாஸ் தரப்பு நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 13 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவும், பேச்சுவார்த்தை நடத்தவும், வியூகங்கள் அமைக்கவும் மருத்துவர் ராமதாஸுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது எனவும், நிலுவையில் உள்ள அன்புமணி மீது ஊழல் வழக்கு, கட்சியின் சின்னம், தலைவர் சம்பந்தமான விஷயத்தில் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையத்தின் சட்ட நடவடிக்கைகளில் மோசடி வேலையும் சேர்த்து சிபிஐ விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 10.5% இடஒதுக்கீடு முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் எனவும் போன்ற 13 தீர்மானங்கள் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தரப்பில் நடைபெற்ற நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போல இந்த நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் எம்எல்ஏ அருள், ஸ்ரீ காந்திமதி, டாக்டர் ராமதாஸின் மகள் காந்திமதி போன்ற 22 நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சையத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.